விநாயகன் 78 மாண்புமிகு உறுப்பினர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆனணியிலிருந்து மதுரைக்கு பேருந்து இயக்க வேண்டும் என்று மாண்புமிகு உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதற்கான சாத்தியம் இல்லை. புதிய வழித்தடம் உருவாக்கப்பட வேண்டும். ஏற்கனவே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் திருப்பதியிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்கின்ற பேருந்து ஆரணி மதுரை வழியாக செல்லுகிறது. எனவே தேவையான பேருந்து பயணிகள் அந்த பேருந்தினை பயன்படுத்தலாம். 985 UD என்கின்ற அந்த அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து இயக்கப்படுகிறது. அதற்கு ஆரணிக்கும் ஸ்டேஜ் உண்டு, முன்பதிவு செய்வது கொள்வதற்கும் வசதி உண்டு. எனவே தேவைப்படுகின்ற பயணிகள் அதை முன்பதிவு செய்து அந்த பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மற்றும் ஆரணிக்கு அருகிலுள்ள செய்யா சேத்துப்பட்டு நகரிலிருந்தும் தினந்தோறும் தென் மாவட்டங்களுக்கு வியாபார நிமித்தமாக மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய நகர்களுக்கு செல்கிறார்கள். மேலும் திருச்சி, ஸ்ரீரங்கம், மதுரை மற்றும் ராமேஸ்வரம், பழனி ஆகிய நகரப்பகுதியில் உள்ள பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. திருக்கோயிலுக்கு ஆன்மீக பயணமாகவும் மக்கள் செல்கிறார்கள். எனவே ஏழை எளிய பொதுமக்கள் வியாபாரம் நிமித்தமாக மற்றும் ஆன்மீக பயணம் செல்ல பயணம் மேற்கொள்ள மேற்பட நகரங்களிலிருந்து மத்திய பகுதியாக உள்ள மதுரைக்கு நேரடியாக ஆரணி மதுரை புதிய வழித்தடத்தை ஏற்படுத்தி புதிய பேருந்தை இயக்க முன்வரமா என தங்கள் மூலம் அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே, மதுரை மாத்திரம் சொல்லவில்லை, திருச்செந்தூர், தூத்துக்குடி, திருச்சி, ஸ்ரீரங்கம் என்று பல்வேறு ஊர்களை சொல்கிறார். எனவே எல்லா ஊர்களுக்கும் பேருந்து வசதி செய்து கொடுப்பது என்பது சாத்தியமில்லை. இன்னொன்று, ஆரணியிலிருந்து தமிழ்நாட்டின் மத்திய பகுதியாக இருக்கின்ற திருச்சிக்கு 2 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அந்த பேருந்துகளை பயன்படுத்தி சென்றால் அங்கிருந்தே மதுரைக்கு செல்வதற்கு எந்த நேரத்திலும் பேருந்துகள் இருக்கிறது. அதேபோல் பக்கத்தில் செய்யாறிலிருந்து திருச்சிக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஆரணியிலிருந்து 20 நிமிட பயண தூரத்தில் திருவண்ணாமலை இருக்கிறது. திருவண்ணாமலையிலிருந்து 5 பேருந்துகள் மதுரைக்கு 10 நடைகள் சென்று வருகிறது. எனவே அவருடைய ஊரை பக்கத்தில் இருக்கின்ற இந்த வசதிகளை பயன்படுத்தி எளிதாக பயணம் செய்யலாம் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் அங்கங்கு வருகின்ற பஸ்களை மட்டும் குறிப்பிட்டு சொன்னார். அங்கங்கு வரும்போது புறப்பட்ட நகர்களிலிருந்து பேருந்துகளில் அதிக அளவில் பயணிகள் ஏற்றி விடுகிறார்கள். ஆரணியில் நேரடியாக சென்றால் ஆரணியில் அதிக பயணிகளை ஏற்கொள்ளும் என்று தான் இந்த வினாவை நான் ஏற்படுத்தினேன். அதற்கு சுற்றி வளைத்து பதில் சொல்கிறார். மேலும் ஆரணி நகரத்தில் சென்னைக்கு இயங்கப்படும் பேருந்துகளில் வாலாஜா, பாலுச்சட்டு சத்திரம் மற்றும் சுங்குவா சத்திரம் ஆகிய பகுதிகளில் நகரங்களில் உள்பகுதியாக சென்று பைபாஸ் சாலைக்கு வருகிறது. கடந்த காலங்களில் சாதாரண கட்டணம் மற்றும் பேருந்து மட்டும் இந்த வழித்தடங்கள் இயக்கப்பட்டது. தற்போது விரைவு பேருந்து மற்றும் சாதாரண பேருந்து அனைத்தும் இந்த வழித்தடத்தில் இயக்கப்படுவதால் பொதுமக்களும் வியாபாரிகளும் நேரம் அதிகமாக சிரமப்படுவார்கள். எனவே நேரடியாக விரைவு பேருந்தை ஆரணி நகரத்திலிருந்து சென்னைக்கு விடுமாறு தங்கள் மூலமாக அமைச்சர்களை கேட்டுக்கொண்டு, மேலும் ஆரணி நகரத்தில் இயங்கி வந்த குளிரூட்டப்பட்ட 2 சாதன ஊர்திகள் இயங்கி வந்தன. தற்போது அதில் ஒன்று நிறுத்தப்பட்டது. அதையும் சேர்த்து 2 பேருந்தாக இயக்க தங்கள் மூலமாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாலைகள் சுற்றி வளைத்திருந்தால் பேருந்துகளும் சுற்றி வளைத்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுடைய சென்னைக்கு நேரடியாக பேருந்து வசதி வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஸ்டாலின் குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய துறையூர் தொகுதியில் அம்மாப்பட்டி, காளிப்பட்டி, சிங்களாந்தபுரம், ஈச்சம்பட்டி, பெத்துப்பட்டி, மருக்கலாம்பட்டி, நல்லியம்பட்டி, தவுட்டுப்பட்டி, கட்டணாம்பட்டி, ஆதனூர், கீரிப்பட்டி, பொன்னப்பளம்பட்டி, வேலாயுதம்பாளையம், ஐயம்பாளையம், குருவம்பட்டி, வீரமச்சாம்பட்டி, சொக்கநாதபுரம், காவேரிப்பட்டி, நாகநாயக்கம்பட்டி, பூனாச்சி, கரட்டூர், கருப்பம்பட்டி, ஒட்டம்பட்டி, ஒட்டம்பட்டி புதூர், பஸ் ஸ்டாண்ட்ல இந்த கண்டக்டர் சொல்லுவாங்க, வெங்கடேசபுரம், கலியமுடையான்பட்டி, சேலப்பள்ளூர் புதூர், மெய்யம்பட்டி, வைகரை, கங்காணிப்பட்டி, கொட்டையூர், கொல்லப்பட்டி, திருமணூர், எஸ்என் புதூர், கட்டப்பள்ளி, பாலகிருஷ்ணம்பட்டி, காஞ்சேரிமலை புதூர் ஆகிய பகுதிகளுக்கு பெண்கள் பொருளாதாரத்தை வளர்ச்சி பெறவும் அவர்கள் வாழ்வு ஒளியேற்றவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த
மகத்தான திட்டம் விடியல் பயண திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் எனது தொகுதியில் உள்ள இந்த பகுதியில் உள்ள மகளிர் விடியல் பயணம் செய்வதற்கு புதிய வழித்தடத்தில் பேருந்துகளையோ அல்லது பேருந்துகளையே மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் இயக்க முன்வரார் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அன்பு சகோதரர் ஸ்டாலின் குமார் அவர்கள் ஏற்கனவே அவருடைய தொகுதியிலே விடியல் பயண பேருந்துகள் இல்லாத பகுதி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். என்னையும் ஆய்வு செய்வதற்கு அழைத்திருக்கிறார். விரைவிலே வந்து ஆய்வு செய்து அவை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எல்லா பட்டிகளுக்கும் எல்லா பாளையங்களுக்கும் பேருந்துகளை விளைவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சுந்தர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் வழங்கியிருக்கின்ற அந்த விடியல் பயணம் மகளிரிடையே பரவலான வரவேற்பை பெற்றிருக்கின்றது. எனவே மேலும் அந்த திட்டம் அனைத்து கிராமங்களையும் சென்றடைகின்ற வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 2 வழித்தடங்களை இந்த அரசு வழங்குமா என்பதை நான் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவரிடம் கேட்டுக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிட்டு அவை படிப்படியாக வந்து கொண்டிருப்பதை மாண்புமிகு அண்ணன் சுந்தர் அவர்கள் அறிவார்கள். கடந்த 2 ஆண்டுகள் நிதி ஆண்டுகளில் வழங்கப்பட்ட 2000 பேருந்துகள் ஏற்கனவே புழக்கத்திற்கு வந்துவிட்டது. தற்போது வரை 3300 பேருந்துகள் புழக்கத்திற்கு வந்திருக்கிறது. இந்த பேருந்துகள் எல்லாம் 15 ஆண்டுகள் 14 ஆண்டுகளாக இயக்கப்படுகின்ற பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளாக விடுவதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த பழைய பேருந்துகள் புதிய பேருந்துகளாக மாற்றப்பட்ட பிறகு மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். ஏற்கனவே அண்ணன் சுந்தர் அவருடைய தொகுதிக்கு உத்தரமேரூருக்கு ஒரு புதிய மொஃபசல் வழித்தடம் வழங்கப்பட்டிருக்கிறது. புதிய நகர வழித்தடம் வழங்குவதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, அவர் பஸ்ஸே 2 பஸ் எனக்கு தருவீங்களான்னு விலையை கேட்ட மாதிரி தெரிஞ்சு. மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட வானாபுரத்தை மையமாக கொண்டு கழக ஆட்சியில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் தொடங்கப்பட்டு நடைமுறையில் இருக்கின்றது. ஆகவே அந்த பகுதியில் உள்ள எல்லன்பட்டி, ரிஷிவந்தியம், மேலந்தல், மணலூர்பேட்டையில் இருக்கின்ற பொதுமக்கள் வானாபுரம் வழியாக கள்ளக்குறிச்சி செல்வதற்கு புதிய பேருந்துகள் இயக்கப்படுமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அவருடைய செல்லப்பிள்ளை. ஏற்கனவே பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் இதை அவரே எடுத்து கூறியிருக்கிறார். அந்த புதிய வட்டாட்சியர் அலுவலகம் போன்ற பகுதி ஏற்படுத்தப்பட்ட அலுவலர்களுக்கு இணைப்பு பேருந்து வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அது குறித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் அவர் கவனிக்கல. மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கீழ்வேளூர் தொகுதி நாகப்பட்டினத்திலிருந்து ஆந்தக்குடி என்கிற கிராமத்திற்கு தடம் எண் 19 நகர பேருந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த பேருந்து மிகவும் பழுதடைந்து மோசமாக இருக்கிறது. கணிசமான பயணிகள் பயணம் செய்கிற இந்த பேருந்து. ஆகவே இந்த பேருந்தை மாற்றிவிட்டு ஒரு புதிய பேருந்து அந்த தடத்தில் செல்வதற்கு மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய பேருந்துகள் கூடு கட்டி வந்து கொண்டிருக்கின்றன. கடந்த மாதம் நாகப்பட்டினத்திற்கு நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் வந்தபொழுது மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கும் தெரியும், 105 பேருந்துகளை அங்கே கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். அத்தனையும் பழைய வழித்தடத்தில் இயங்குகின்ற பழைய பேருந்துகளை மாற்றி அமைப்பதற்கு. மாண்புமிகு உறுப்பினர் பின்னாடி ஷானவாஸ் இருக்கிறார். பூஞ்சோலை கிராமத்திற்கு அன்றைக்கு பேருந்து இயக்கப்பட்டது என்பதையும் நான் நினைவிலே வைத்திருக்கிறேன். எனவே இந்த பேருந்தும் விரைவிலே மாற்றி அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இ. கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி, தாம்பரம் சட்டமன்ற தொகுதி அடங்கி சென்னை புறநகரில் தாம்பரம் மாநகராட்சி வளர்ந்து வரும் பகுதி. ஆக இங்கே தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலை தான் போக்குவரத்து பேருந்துகள் செல்கின்றன. ஆனால் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரதான சாலைகளில் மினி பேருந்துகள் இயக்கப்படுவது குறைவாக இருக்கிறது. ஆகவே அதிகரித்து மினி பேருந்துகள் இயக்கப்படுமா என்பதை ஏற்கனவே நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஆகவே மினி பேருந்துகள் புதிதாக இயக்கப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன்.
மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வளர்ந்து வருகின்ற அந்த நகரப் பகுதிகளில் சில இடங்களில் சாலை மிக குறுகலாக இருக்கின்ற பகுதியில் மினி பேருந்துகள் விட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மினி பேருந்துகளை விட சிறிய ரக வாகனங்களை இயக்கினால் கூட அந்த பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற அந்த ஆலோசனையும் வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவை குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பொன் ஜெயசீலன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். பொதுவாக கடந்த 2-3 நாட்களாக 4 மணி வரை 19ஆம் தேதி சட்டப்பேரவை நடைபெற்றது. நேற்றைய தினம் 3 மணி வரை நடைபெற்றது. இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற பேரவர்கள் எல்லாம் வெளியில் செல்லும்போது கேள்வியில துணை கேள்வி இருக்கா? இதுல பஸ்ல பஸ் போக்குவரத்து கேளுங்க. போக்குவரத்துங்கய்யா, போக்குவரத்து கேக்குறீங்கய்யா. சட்டமன்றக்குள்ள அயற்சியோட நிறைய நேரம் நடைபெறும். அயற்சியோட நாங்க வெளியில போறோம். அங்க இருக்கக்கூடிய பேருந்து, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பேருந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போன பின்னாடி ஒரு அரை மணி நேரம் நாங்க அவைக்கு வெளியில வெயிட் பண்ண வேண்டியிருக்குது. அதனால ஒரு பேருந்து அங்கே வந்து முடிய போகிற நேரத்தில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் எங்கள் பேருந்து நிறுத்தினாக்க நாங்களாம் உடனே போயிடுவோம். ஏன்னா காரில் அவங்களாம் போயிடுறாங்க. நாங்கள் அரை மணி நேரம் வெயிலில் காஞ்சிட்டு இருக்கோம். கருணையோடு இதை பரிசீலிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை முடிகிற நேரத்தில் எல்லா கார்களும் ஒரே நேரத்தில் வெளியில் செல்வதற்கு முனைந்து செல்கின்ற காரணத்தினால் பேருந்து வருவதற்கு தாமதமாக இருக்கும். இன்றைக்கு நானே வந்து நின்று பேருந்தை முன்கூட்டியே நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ரூபி மனோகரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, களக்காடு நகராட்சி புதியதாக அமைக்கப்பட்ட நகராட்சி. அதனுடைய மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு கூடுதலாக களக்காட்டிலிருந்து நாங்குநேரி வழியாக திருநெல்வேலிக்கு பஸ்கள் இயக்கப்படுமா என்பதை தாங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அண்ணன் ரூபி மனோகரன் ஏற்கனவே கொடுத்த கோரிக்கைகள் பல நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.